ஆம்பூர் கலவரம் தொடர்பாக மொத்தமுள்ள 7 வழக்குகளில் 6 வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். முன்னதாக தற்போது 7வது வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 வழக்குகளில் 6 வழக்குகளில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் 6 வழக்குகளில் விடுதலை செய்யப்பட்டவர்களை அழைத்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது தவறு, எனவே மீண்டும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். இப்படியான சூழலில் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 7வது வழக்கில் 22 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஷமீல் அகமது என்பவர் உயிரிழப்பில் காவல்துறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. இது தொடர்பாக வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. கலவரம் தொடர்பாக 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழலில் 6 வழக்குகளில் இருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். 7வது வழக்கில் 22 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2வது வழக்கில் 32 பேர், 3வது வழக்கில் 37 பேர், 4வது வழக்கில் 23 பேர் என்று விடுவிக்கப்பட்டிருந்தனர். முதல் வழக்கில் 26 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலில் 7வது வழக்கில் 22 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.